Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 8, Spirit of Prophecy 1. Habakkuk 2 கற்பலகைகளின் பைபிள் ஸ்டடியிலே இது 8வது பிரசன்டேஷன். தலைப்பு ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி பாகம் 1 குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஜெபம் செய்துவிட்டு நாம் தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளை கிருபையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. சென்று போன நாட்களிலும் எங்களுக்கு தேவையான அனைத்தும் கொடுத்து வந்தீர், அதற்காக நன்றி அப்பா. இம்மட்டும் போஷித்து வருகிற வழி நடத்துவதற்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் எங்களுடைய சபைக்கு ஒரு மாபெரும் சத்தியத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த சத்தியத்தின் வாயிலாக இந்த 144,000 பேர் சேகரிக்கப்பட போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும் பிதாவே. இந்த சத்தியம் எங்கெல்லாம் அட்வென்டிஸ்ட் திருச்சபை இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் சேர பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தருளும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். Habakkuk 2 Tables பைபிள் ஸ்டடியிலே சென்ற பிரசன்டேஷன்களிலே தேவன் எவ்வாறு ஒரு சபையை சிருஷ்டிக்கிறார், எப்படி ஒரு சபையை உண்டாக்குகிறார், அந்த சபைக்கு அவர் உண்டாக்குகிற பொழுது அவர் என்ன செய்கிறார், ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை இல்லாமல் சபை இல்லை என்று நாம் பார்த்தோம். அவ்வாறு ஆதி இஸ்ரவேலர்களுக்கு அவர் 2 கற்பலகைகளிலே லா கமாண்ட்மெண்ட்ஸ் துவாரமாக அவர் உடன்படிக்கை செய்தார். நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு தீர்க்க தரிசனத்திலே உடன்படிக்கை செய்து 2 சார்ட்ஸ்களை நமக்கு தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எப்படி ஆதி இஸ்ரவேலர்கள் அந்த உடன்படிக்கையை முறித்து போட்டார்களோ அதே மாதிரி நாமும் இந்த சார்ட்டில் இருக்கிற அநேக உண்மைகளை நாம் எடுத்து போட்டோம். அதில் முதலாவது உண்மை நாம் என்ன பார்த்தோம்னா 2520 என்ற சத்தியத்தை நாம் நிராகரித்து விட்டோம் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவதாக நாம் என்னத்தை இந்த சார்ட்லேருந்து எடுத்து விட்டோம் என்று நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவதாக நாம் என்ன எடுத்துவிட்டோம்னு பார்த்திங்கன்னா டெய்லி, அனுதினம் என்ற ஒரு வார்த்தையை நாம் எடுத்துவிட்டோம். இந்த அனுதினம் என்பது கேட்குறதுக்கு புதுசாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. அன்றாட பலி, அன்றாட பலி என்று வேதத்தில் வருகிறது. அந்த வார்த்தையை தப்பாக நாம் அர்த்தம் கண்டுவிட்டோம் என்று எலன் ஒயிட் நமக்கு எழுதுகிறார்கள். இந்த அனுதினம் என்ற வார்த்தை எங்கெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா தானியேல் 8:11-12 இருக்குது, தானியேல் 11:31, தானியேல் 12:11. இங்கெல்லாம் நமக்கு டெய்லி, அனுதின பலி என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இட்டாலிக்ஸில் அநேக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் எல்லாம் வேதத்தில் உள்ள வார்த்தைகள் கிடையாது, அது ஆடட் பை டிரான்ஸ்லேட்டர். டிரான்ஸ்லேட் பண்ணவங்க வேதத்தில் ஆட் பண்ண வார்த்தைகளை இட்டாலிக்ஸில் அவங்க எழுதியிருப்பார்கள். அது மாதிரி ஒரு வார்த்தை தானியேல் புஸ்தகத்தில் அன்றாட பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை பலி என்ற வார்த்தை கிடையாது, அது அன்றாடம், அன்றாடம் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் முழுவதுமாக அநேக இடங்களில் அன்றாட பலி என்று வருகிறது. அநேக இடங்களிலே அன்றாட பலி என்பது அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்ஜெக்டிவ் என்பது ஒரு பெயர் சொல் கிடையாது. ஆனால் தானியேலில் நம்ம பார்க்கும்போது இது ஒரு பெயர் சொல்லாக, ஒரு நவுனாக இங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது வருகிற ப்ரெசன்டேஷன்களிலே நான் உங்களுக்கு எப்படி அவர்கள் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறாங்க என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எங்கே இருக்குன்னு நம்ம படிப்போம். தானியேல் 8:11, அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று, அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது, பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று, அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். இங்கே அன்றாட பலி நீக்கப்பட்டு என்று நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பலி என்கிற வார்த்தை கிடையாது, இது அன்றாடம் என்கிற ஒரே வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த அன்றாடம்னா என்னன்னு சொல்லிடுறேன், அதை நாம் எப்படி தவறாக அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த அன்றாடம் என்பதற்கு பொருள் என்னென்னா பேகனிசம்.
பேகன் ரிலிஜியன், அந்நியான கொள்கை, அந்நிய மதத்தினுடைய கொள்கை தான் இந்த அந்நியம் இல்லைனா பேகன் ரோம், அந்நியான ரோம் என்று இங்கு அழைப்பார்கள். ரோம் 2 ஃபேஸ்களில் நமக்கு காணப்படுகிறது. முதலாவது ஒரு பாட்டு என்னன்னா பேகன் ரோம், அந்நியான ரோம். அப்புறம் போப்பு மார்க்கம், பேகன் ரோம், பேப்பல் ரோம் என்று இங்கு நமக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் 1931 அப்புறம் நாம் என்ன ஒரு கொள்கையை இங்கே எடுத்துட்டோன்னா, என்ன ஒரு இன்டர்பிரிட்டேஷனை பைபிள்குள்ளே நம்ம கொடுத்தோன்னா, இந்த டெய்லி சாக்ரிஃபைஸ், இந்த அனுதின பலி என்பது தேவன் பரலோகத்தில் செய்கிற ஆசாரிய ஊழியம் என்று நாம் ஒரு தவறான புரிதலை சபைக்குள்ளாக நாம் அதை இப்பொழுது போதித்து வருகிறோம் என்று பார்க்கிறோம். இதை நாம் எப்படி இதை புரிந்து கொள்வது என்று நாம் பார்ப்போம். 1850 எலன் ஒயிட்டுக்கு ஒரு விஷன் வந்தது. அந்த விஷனிலே தேவன் எலன் ஒயிட்டுக்கு 10 ட்ரூத்ஸ், 10 சத்தியங்களை எலன் ஒயிட்டுக்கு தேவன் அங்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 10 சத்தியங்களை எலன் ஒயிட் எங்கே எழுதுகிறாங்கன்னா, ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட் நவம்பர் 1, 1850, 1850ஆம் ஆண்டு ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட் என்ற ஒரு பத்திரிகையிலே அவங்க அதை எழுதுகிறாங்க. அதை எழுதுகிறப்ப அதில் 2 முக்கியமான சத்தியங்களை பற்றி அவங்களுக்கு தேவனுக்கு விஷன் கொடுக்குறாரு. ஒன்று என்னன்னா, 1843 போடப்பட்ட இந்த சார்ட், என்னுடைய ரைட் சைடில் இருக்க இந்த முதலாம் சார்ட்டை குறித்து தேவன் அவர்களுக்கு ஒரு விஷன் கொடுக்குறார், ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். இரண்டாவது சத்தியம் என்றான்னா டெய்லி, அனுதினம் என்கிற ஒரு சத்தியத்தை தேவன் கொடுக்கிறார். இப்பொழுது இந்த 1850 அவங்க எழுதிடுறாங்க. 1851 அவங்க ஒரு புது புக்கை எழுதுகிறாங்க. என்னன்னா, A Sketch of Christian Experience and Views of Ellen G. White. இந்த புக்கில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரிவ்யூ அண்ட் ஹெரல்டில் எலன் ஒயிட் ஏற்கனவே எழுதின இந்த விஷன்ஸை எடுத்துகிட்டு எங்கே எழுதுகிறாங்கன்னா, இந்த புக்கில் A Sketch of Christian Experience and Views of Ellen White என்ற இந்த புஸ்தகத்தில் 1851 இதை எழுதுகிறார்கள். அப்படி அங்கேருந்து இங்கே மாற்றும் பொழுது சில தவறுகள் ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இதை மறுபடியும் 1882 ஏர்லி ரைட்டிங்ஸ் என்ற ஒரு புக்கை அம்மையார் எழுதுகிறாங்க. மறுபடியும் அவங்க அந்த கொட்டேஷன் அங்கேருந்து இந்த 10 தரிசனத்தை எடுத்துக்கொண்டு ஏர்லி ரைட்டிங்ஸில் அவங்க வைக்கிறாங்க. இப்படி அங்கே இருக்க கொட்டேஷன்களை அவர்கள் மாற்றும் பொழுது அநேக எடிட்டோரியல் மிஸ்டேக், அநேக தவறுகள் இங்கு ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் வாசிப்போம். ஏர்லி ரைட்டிங்ஸ் 74 இதில் அவங்க எழுதியிருக்காங்க அந்த விஷன்ஸ் என்னன்னு நம்ம வாசிப்போம். September 23, the Lord showed me that he had stretched out his hand the second time to recover the remnant of his people, and that efforts must be redoubled in this gathering time. இங்கே செகண்ட் டைம், இரண்டாம் முறை என்ற ஒரு வார்த்தை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன் இரண்டாம் முறை என்று பார்த்தால், முதலாம் முறை வில்லியம் மில்லர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்ன பொழுது அநேகர் டிசப்பாயின்மெண்ட் ஆகி பிரிந்து போய்விடுகிறார்கள், சிதறப்பட்டு போய்விடுகிறார்கள். அவர்களை மறுபடியுமாக மிட்நைட் கிரையின் வாயிலாக தேவன் மறுபடியுமாக கூட்டி சேர்க்கிறார். மறுபடியும் அக்டோபர் 22, 1844 மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரவில்லை. அவங்க குறிப்பிட்ட அந்த டேட்டில் இயேசு கிறிஸ்து வரவில்லை. அப்பொழுது செகண்ட் டைம், இரண்டாம் முறை தேவன் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். யாரை கூட்டி சேர்க்கிறாங்கன்னா, டிசப்பாயிண்டட் ஒன், யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டாங்களோ, எங்கெல்லாம் சிதறி இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேவன் கூட்டி சேர்க்கிறார். அதான் கேதரிங் என்று இங்கே அழைக்கிறார்கள். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். In the scattering, Israel was smitten and torn, but now in the gathering time, God will heal and bind up his people. இங்கே நாம் தெளிவாக அம்மையார் என்ன கொடுத்திருக்கிறார்கள்னா, கேதரிங் டைம் என்று ஒன்று இருக்கிறது, ஸ்கேட்டரிங் டைம் என்று ஒன்று இருக்கிறது. தேவன் ஒரு ஜனங்களை சிதறடிப்பார்,
ஆனால் சிதறடித்துட்டு அப்படியே இருக்க மாட்டார், கேதர் பண்ணுவார், அவர்களை கூட்டி சேர்ப்பார். சிதறடித்தல், கூட்டி சேர்த்தல், இந்த 2 நேரத்தையும் இங்கே அம்மையார் கொடுக்குறாங்க. இந்த நேரத்தை எதற்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனத்தோடு ஒப்பிடுகிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு சபையாக அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையின்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அந்த உடன்படிக்கையை நீங்கள் மீறிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சாபம் வரும், நான் உங்களை தண்டிப்பேன் என்று கிறிஸ்து சொன்னார். தேவன் அவங்களுக்கு சொல்கிறார். அப்பொழுது இந்த லேவியராகமம் 26:18 2520 என்ற சத்தியம் நான் இருக்கு என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த 2520 எதை பற்றினா, தேவன் அவருடைய உடன்படிக்கையை மீறுகிறவர்களை சிதறடிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சொன்ன மாதிரி உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை. அப்பொழுது தேவன் அவர்களை சிதறடித்தார். சிதறடிக்கிறது ஆதி இஸ்ரவேலர்களை சிதறடித்தார். இப்போ மறுபடியும் கேதர் பண்ணுறார், மறுபடியும் கூட்டி சேர்க்கும் பொழுது யாரை கூட்டி சேர்ப்பார்? மாடர்ன் இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சிதறடித்த பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாரை சிதறடித்தார் என்றால் யூதர்களை சிதறடித்தார், இஸ்ரேலைட்ஸை சிதறடித்தார். ஆனால் இப்பொழுது சேர்க்கிற காலத்திலே, கூட்டி சேர்க்கிற காலத்திலே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை அவர் கூட்டி சேர்ப்பார் என்று பார்க்கிறோம். இந்த தண்டிப்பின் காலத்திலே ஒன்று ஆட் ஆகிருக்கும். என்ன ஆட் ஆகிருக்கும் என்றால் கால தீர்க்க தரிசனங்கள் ஆட் ஆகியிருக்கும். இது எப்படி, நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எகிப்திலே 400 வருடங்கள் அவர்கள் இருந்தார்கள். 400 வருடங்கள் தேவன் அவர்களை அப்படியே சிதற விட்டுட்டார் அந்த நாட்டுக்கு, எகிப்து நாட்டுக்கு. அது இதை முன்னாடியே ஆபிரகாம்கிட்ட 400 வருடங்கள் என்று சொல்லிவிடுகிறார். ஒரு கால தீர்க்க தரிசனம் அங்கு அவங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி பாபிலோன் ஜனங்கள் உடன்படிக்கையை மீறிட்டார்கள். தேவன் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு நீங்கள் செய்கிறது தவறு, என்னிடம் நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று அழைத்தார். அந்த எச்சரிப்புகளுக்கு இஸ்ரவேல் ஜனம் ஒத்துக்கொள்ளவில்லை, அவர் திரும்பி வரவில்லை. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறப்பட்டு போனார்கள். இப்படி சிதறப்பட்டு போகிறது 2520 என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் சிதறப்பட்டு போனார்கள் என்று இங்கே கொடுக்குறாங்க. இப்போ இங்கே என்ன ஒரு டைம் ப்ராஃபஸி அட்டாச் ஆகிருக்கு? எந்த ஒரு கால தீர்க்க தரிசனம்? 70 வருடங்கள். எப்பொழுது தேவன் சிதறடிக்கிறாரோ ஒரு கால தீர்க்க தரிசனம் அது அட்டாச் ஆகிருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த 2520 என்பது ஒரு கால தீர்க்க தரிசனம் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். இன் த ஸ்கேட்டரிங் efforts made to spread the truth had but little effect, accomplished but little or nothing. But in the gathering, when God has set his hand to gather his people, efforts to spread the truth will have a designed effect. தேவன் ஒரு ஜனத்தை சிதறடிக்கும் பொழுது நம்முடைய சபையில் போதிக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. தேவன் ஏன் சிதறடிக்கிறார் என்றால் தேவன் கொடுத்த சத்தியத்தை அவர்கள் உலகம் முழுவதுமாக எடுத்து செல்லவில்லை. அதனால தேவன் அவர்களை சிதறடிக்கும் பொழுது அவர்கள் அங்கங்கு சத்தியங்களை எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். ஆனால் அப்படி சிதறடித்து போகும் பொழுது கொஞ்சம் சத்தியம்தான் வெளியே போகும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். ஆனால் எப்போ கூட்டி சேர்க்கிறாரோ, எப்போ அந்த சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை கூட்டி சேர்க்கிறாரோ அப்பொழுது அவங்களுக்கு வெளிச்சம் அதிகமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்க்ரீனில் இது எப்படி என்று நாம் பார்ப்போம். ப்ராஃபஸி 2520 இந்த தீர்க்க தரிசனம் லேவியராகமம் 26:18 இருக்கிறது. இது ஜனங்கள் உடன்படிக்கையை மீறும் பொழுது தேவன் அவர்களை சிதறடிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்தில் இருக்கிற, இந்த நியாயப்பிரமாணத்து புஸ்தகத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் உங்கள் மேல் வரும் என்று தேவன் சொல்லியிருந்தார். அந்த சாபம் லேவியராகமம் 26:18 7 முறைகள் 7 டைம்ஸ் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. 7 முறைகளை நீங்கள் வருடத்திற்கு ஒப்பிட்டீர்கள் என்றால் 2520 என்று வரும். தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை 2ஆக பிரித்தார். ஒன்று நார்தன் கிங்டம், வடக்கு ராஜ்யம். இன்னொன்று சதர்ன் கிங்டம், தெற்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யமாக பிரித்தார். அப்பொழுது வடக்கு ராஜ்யத்தை அசிரியர்
கைது பண்ணி போகிறாங்க. அது எப்போனா 723 பிசியில் போகிறாங்க. இந்த 2520 எப்போ கொண்டு போய் முடியுது என்று பார்த்தீங்கன்னா 1798 AD. அடுத்து சதர்ன் கிங்டம் தெற்கு ராஜ்யத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 677 மனாசே கைது செய்து அவரை எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா பாபிலோனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே 2520 தெற்கு ராஜ்யத்திற்கு ஆரம்பிக்கிறது. இது எங்கே போய் முடிகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் 1844 போய் முடிகிறது. தேவன் வடக்கு ராஜ்யத்தையும் தெற்கு ராஜ்யத்தையும் சிதறடித்தார். இப்பொழுது ஆதி இஸ்ரவேலர்கள் சிதறப்பட்டு போனார்கள். ஆனால் அவர் எப்பொழுது கேதர் பண்ணுவார் என்றால், யாரை கேதர் பண்ணுவார் என்றால் மாடர்ன் இஸ்ரவேலை கேதர் பண்ணுறார். யார் அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்றால் நாம் தான் அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அவர் எப்படி நம்மளை கூட்டி சேர்த்தார் என்று நாம் பார்ப்போம். 1798 1844 இந்த வருடங்கள் 46 வருடங்கள். 46 எதற்கு நான் ஒப்பாயிருக்கிறது என்று சொன்னேன்? ஆலயம் கட்டுவதற்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த 46 வருடங்களே தேவன் தம்முடைய ஜனத்தை கூட்டி சேர்த்தார். இங்கே சிதறப்பட்டு போனார்கள் ஆதி இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இங்கு சேகரிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Statement continues. I have seen that the 1843 chart was directed by the hand of the Lord, and that it should not be altered, that the figures were as he wanted them, that his hand was over and hid a mistake in some of the figures, so that none could see it until his hand was removed. 1843 சாட்டிலே 1843 என்கிற ஒரு தவறு இருந்தது. தேவன் அதை மறைத்திருந்தார். அது எப்பொழுது வெளியாக்கப்பட்டது என்றால் 1850 வெளியாக்கப்பட்டது. ஏன் வெளியாக்கப்பட்டது என்றால் இந்த 1843 இந்த சாட்டின் மேல் இருக்கிற ஒவ்வொரு சத்தியங்களையும் அங்கு அப்பொழுது இருக்கிற ஜனங்கள் நிராகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தேவன் உடனடியாக எலன் ஒயிட்டுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, நீங்கள் இன்னொரு சார்ட்டை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனம் இங்கு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு மிஸ்டேக் என்று பார்த்தோம். 2520 அம்மையார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கே 1843 சார்ட்டை குறித்து அம்மையார் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டார்கள். இப்பொழுது அடுத்த தவறு நம்ம டெய்லி என்று பார்த்தோம், அனுதினம் என்று பார்த்தோம். அதை எப்படி எழுதியிருக்கிறாங்க என்று நாம் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். தென் ஐ saw in relationship to the daily, Daniel 8:12, that the word sacrifice was supplied by man's wisdom and does not belong to the text. இந்த தானியேல் 8:12 வருகிற இந்த அனுதினம் என்ற வார்த்தை அனுதின பலி என்று வேதாகமத்தில் இருக்கிறது. அந்த பலி என்ற வார்த்தை வேதாகமத்தில் இல்லை, அது மனித அறிவினாலே உள்ளே புகுத்தப்பட்டது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். இதற்கு யாருக்கு இந்த டெய்லியை பற்றி கரெக்டான வியூ இருந்ததுன்னு அம்மையார் எழுதுகிறாங்க பாருங்க. அண்ட் தட் த லார்ட் கேவ் த கரெக்ட் வியூ ஆஃப் இட் டு தோஸ் ஹூ கேவ் த ஜட்ஜ்மெண்ட் ஆர் கிரை. நியாய தீர்ப்பின் வேலை வருகிறது என்று யாரெல்லாம் அறிவித்தார்களோ அவர்களுக்கு தேவன் சரியான அர்த்தத்தை கொடுத்திருந்தார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். இந்த நியாய தீர்ப்பின் வேலை யார் போதித்தார் என்று பார்த்தீங்கன்னா வில்லியம் மில்லர் போதித்தார். ஏனால் இது முதலாம் தூது அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்தது. அப்பொழுது தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், நியாய தீர்ப்பின் வேலை வந்தது என்று வில்லியம் மில்லரும் அவங்களுடைய அசோசியேட்டும் போதிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் கரெக்டான ஐடியாவை கொடுத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். Statement continues. When union existed before 1844, nearly all were united on the correct view of daily, but in the confusion since 1844, other views have been embraced and darkness and confusion have followed. 1844க்கு முன்பதாக இந்த அனுதினம் என்கிற இந்த வார்த்தை, இதைக்குரிய அர்த்தம் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது, எல்லாருக்கும் தேவன் அறிவு கொடுத்திருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அநேக
கொள்கைகள், அநேக இன்டர்பிரிட்டேஷன் இங்கே உள்ளே நுழைந்தது. ஏனென்றால் 1844 மிகப்பெரிய குழப்பமானது, கிரேட் டிசப்பாயின்மெண்ட் டே ஆனது. அதற்கப்புறம் அநேக கள்ள இன்டர்பிரிட்டேஷன் எங்கே வந்துச்சுன்னா பைபிளுக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் வந்தது என்று இங்கு நாம் பார்க்கிறோம். முக்கியமான இங்கே ஒரு நான் லைனில் போட்டிருக்கேன், டைம் ஹஸ் நாட் பீன் அ டெஸ்ட் சின்ஸ் 1844 and it will never again be a test. இந்த 2520 ரிஜெக்ட் பண்ணுற காரணம் என்னன்னா இந்த ஒரே ஒரு லைனை வச்சுட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அவங்க நிராகரிக்கிறாங்க. ஏன் நிராகரிக்கிறாங்க என்று நாம் பார்ப்போம். டைம் ஹஸ் நாட் பீன் அ டெஸ்ட், கால தீர்க்க தரிசனங்கள் இனிமே சபைக்கு ஒரு டெஸ்டாக இருக்காது என்று இங்கே இந்த கொட்டேஷன் சொல்லுது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த ஏர்லி ரைட்டிங்ஸ் என்கிற இந்த புஸ்தகத்தை அம்மையார் 1882 எழுதுகிறார்கள். ஆனால் 1851 A Sketch of Christian Experience and Teachings of Ellen G. White என்ற புஸ்தகம் எழுதினாங்க என்று நான் சொன்னேன். அதிலே சில கொட்டேஷன்களை அவர்கள் சேர்த்தார்கள். அப்படி சேர்க்கும் பொழுது 48வது பக்கத்தில் ஒரு கொட்டேஷன் இருக்கிறது. எது வரைக்கும் இருக்கிறது என்றால், other views have been embraced and darkness and confusion have followed என்பது 48வது பக்கம். இந்த time has not been since a test, இங்கே இது எப்போனா 61வது பக்கம் 13 பக்கத்துக்கு தள்ளி இருக்கிற ஒரு லைனை எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 48வது பக்கத்தில் இவர்கள் சேர்க்கிறார்கள். அப்படி சேர்க்கிறதுனால இந்த 2520 இல்லை என்று ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கொட்டேஷன் அநேகர் குடிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற கண்டெக்ஸ்ட், இங்கே அந்த டைம் என்கிற அந்த கண்டெக்ஸ்ட் அது வேற ஒரு காரணத்தை குறிக்கிறது, இந்த பேராகிராஃபை குறிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்வேன் என்றால், பவுல் நியாயப்பிரமாணம் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அறைந்து விட்டார் என்று எழுதியிருக்கிறார். அதை படித்தோன்னே ஜனங்கள் எல்லாம் நியாயப்பிரமாணம் ஒளிந்து விட்டது என்று புரிந்து கொள்வார்கள், அதை போய் ஆராய மாட்டார்கள். அதே மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியில் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்குன்னா அதை டைரெக்டாக எடுத்துப்பாங்க, அது ஏன் எப்பொழுது எழுதப்பட்டது என்று அவர்களுக்கு அறிவில்லாமல் போகிறதுனால் இப்படி ஆகிறது என்று நாம் பார்க்கிறோம். இதை யாரெல்லாம் இப்போ தவறாக புரிந்திருக்கிறாங்க இந்த டெய்லின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஹவுஸ் மினிஸ்ட்ரி ஸ்டீவ் ஹோல்பர்க் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எலன் ஒயிட்டுக்கு இந்த டெய்லியை பற்றின வியூவே கிடையாது, அனுதினம் என்கிற ஒரு வியூவே எல்என்ஜி ஒயிட்டுக்கு கிடையாது, இது வேற ஒரு தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் கொடுத்தார் என்று அவர் சொல்லுகிறார். இவர் ஒரு செவன்டே அட்வென்டிஸ்ட் தான். அடுத்து வான்ஸ் ஃபெரல் என்கிறவர், இது அந்நியான ரோமையும் குறிக்கும், தேவன் பரலோகத்தில் செய்கிற இந்த கூடார பணியையும் குறிக்கும். அது எப்படி சாத்தானும் தேவனும் ஒரே இடத்தில் இருக்க முடியும்? அதனால் இதுவும் தவறு என்று நாம் பார்க்கிறோம். 1850 ஒருவர் வாழ்ந்தார், அவர் பேர் டேவிட் ஏர்னல்ட். இவர் மார்ச்சில் ஒன்று எழுதுகிறார், என்னன்னா, இது யூதர்களுடைய ஆலயம், இந்த அனுதினம் என்பது யூதர்களுடைய ஆலயம், தானியேலில் சொல்லப்பட்டிருக்க அனுதினம் யூதர்களுடைய ஆலயம் என்று எழுதுகிறார். இதை எப்படி எழுதுகிறார் என்று பாருங்கள். ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், மார்ச் 1850, வால்யூம் 1. Thus by Rome the daily sacrifice was taken away, and the place of his sanctuary was cast down by Titus, a Roman general, when he destroyed the city of Jerusalem and the temple of God which contained the sanctuary. 70 AD டைட்டஸ் என்கிற மன்னன் எருசலேமை அழித்து போட்டு அந்த ஆலயத்தை அழித்து போடுகிறார். அப்பொழுது இது நிறைவேறினது என்று எழுதுகிறார். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது 538 தான் இது நடக்குது என்று நமக்கு அனைவருக்கும் இது நமக்கு தெரியும். அதனால் இதுவும் தவறு என்று எண்ணப்படுகிறது. இப்பொழுது ஏன் சபை இந்த அனுதினம் என்பது தேவன் பரலோகத்தில் செய்கிற பணி என்று அந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனை சபை பிடித்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம். ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று ஒரு நபரை நான் காட்டுகிறேன் பாருங்கள். இவர் பேர் ஓஆர்எல் குரோசியர். இவரும் நம்முடைய சபையின் முன்னோடி தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரை குறித்து அம்மையார் ஒரு கொட்டேஷன் ஒன்று எழுதுகிறாங்க.
என்ன கொட்டேஷன் எழுதுறாங்கன்னா, ஒரு புக்கு அவங்க வெளியிடுறாங்க. அந்த புக்கு பேர் A Word to Little Flock என்கிற ஒரு புக். இந்த புக்கு 1844க்கு பிற்பாடு அநேகர் டிசப்பாயின்மெண்ட்டாகி போய்விடுகிறார்கள். அவர்களை ஊக்குவிப்பதற்காக, அவர்களை என்கரேஜ் பண்ணுறதற்காக A Word to Little Flock என்கிற இந்த புக்கை எழுதுகிறார்கள். இதை யாரெல்லாம் எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட், ஜோசப் பேட்ஸ், இவங்க 3 பேரும் இதை எழுதுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதில் அம்மையார் ஒரு கொட்டேஷன் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னு பாருங்க. A Word to the Little Flock, May 12, 1847, Ellen G. White. I believe the sanctuary to be cleansed at the end of 2300 days is the New Jerusalem temple, of which Christ is a minister. The Lord showed me in the vision more than a year ago that Brother Crozier had the true light on the cleansing of the sanctuary என்று நாம் பார்க்கிறோம். இங்கு பிரதர் குரோசியருக்கு 2300 ராப்பகலில் இருக்கிற இந்த பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பின் அந்த வெளிச்சம் தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார், சரியாக இருக்கிறது என்று அம்மையார் எழுதிவிட்டார்கள். இதை பார்த்து ஜேம்ஸ் ஒயிட் என்ன பண்ணார்னா, அவருக்கு வெளிச்சம் இருக்குது என்று சொல்லி ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட் செப்டம்பர் 23, 1850, ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், டேட்டை நல்லா கவனிங்க, செப்டம்பர் 23, 1850, இந்த தேதியிலே ஒரு பத்திரிகை வெளியிடுகிறார். அதில் 8 ஆர்டிகல்ஸை வைக்கிறார். இந்த 8 ஆர்டிகல்ஸ்லே 4 எதை பற்றினா கிளென்சிங் ஆஃப் சாங்சுரி, பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பு என்று தெளிவாக அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் இன்னொரு நாள், இந்த 8லே இன்னொரு நாள் எதை பற்றினா அனுதினத்தை குறித்து. இந்த அனுதினம் என்பது தேவன் பரலோகத்தில் செய்கிற பணி என்று அவர் எழுதிவிடுகிறார். அது எழுதிவிட்டோன்னே அம்மையாருக்கு உடனே அந்த வருடமே 1850 ஒரு விஷன், ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்து, குரோசியர் எழுதினது தவறு, குரோசியர் தவறாக எழுதிவிட்டார், 4 கரெக்டாக எழுதிவிட்டார், இன்னொரு 4 தவறாக எழுதிவிட்டார், அதனால் நீங்கள் அதை மாற்றணும் என்று அந்த விஷன் 1850 விஷன் அங்கே வருது, அந்த தரிசனம் வருது. அது வந்த அப்புறம் எலஞ்சி ஒயிட் போயிட்டு ஜேம்ஸ் ஒயிட்டை சொல்கிறாங்க, ஜேம்ஸ் ஒயிட் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், அந்த 8 ஆர்டிகல்ஸில் 4 தான் கரெக்டு, 4 தவறாக இருக்கிறது என்று எலன் ஒயிட் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆர்டிகல்ஸை மாற்றணும். இவர் போய் அங்கே மாற்றும் பொழுது இவருக்கு வந்து பேஜ் சரியாக பத்தலை, அந்த ஸ்பேஸ் கரெக்டாக இருந்ததுனால இவர் என்ன பண்ணுறாரு, அதை மாற்றி ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட் வால்யூம் 1 ஸ்பெஷல் எடிஷன் என்ற ஒரு புதுசாக ஒன்று போடுறாரு. அதில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குரோசியர் எழுதின ஆர்டிகல்ஸில் இருக்க அந்த டெய்லியை அப்படியே அகற்றி விடுகிறார். 4 ஆர்டிகல்ஸை அவர் அகற்றி விடுகிறார். இதை பற்றி எப்படி வில்லியம் ஸ்பைசர் என்ற ஒரு நபர் எப்படி எழுதுகிறார் என்று பாருங்கள். W.A. ஸ்பைசர், ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், December 14, 1939. To say, young Crozier walked in the light of Sabbath truth but a very little time. He later repudiated the sanctuary teaching that he had helped to establish. Our pioneer brethren reprinted his exposition on the sanctuary several times in their early papers, but they never could reprint his complete document. He soon turned to bitter opposition to our early movement. அவர் எழுதின ஆர்டிகல்ஸை கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் யாருமே, அந்த 1850க்கு அப்புறம் யாருமே அவருடைய ஆர்டிகல்ஸை வெளியிடவில்லை. எல்லாருக்கும் ஒரே இன்டர்பிரிட்டேஷன் அந்த வேதத்தில், அந்த அனுதினத்தை குறித்து தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இதுக்கப்புறம் ஒருத்தர் வரார், அவரை வாசிப்போம். அவர் பேர் பாருங்கள், வில்லி ஒயிட். வில்லி ஒயிட் யார்னா, எலன் ஒயிட் அவருடைய பையன். இவர் வந்து அந்த ஹிஸ்ட்ரியை மறந்து போயிட்டாரோ என்னென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, குரோசியர் எழுதின அந்த பழைய ஆர்டிகல்ஸை ஜேம்ஸ் ஒயிட் நிராகரித்து வைத்து விட்டார். இவர் திருப்பி அதை எடுத்து கொண்டு வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா 1931 1931 இதை வெளியிட்டுறார்.
ரிவ்யூ அண்ட் எரரில் இவர் வெளியிட்டுறார். அப்பொழுது என்ன ஆகுதுன்னா மொத்த சபையும் இதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. எலன் ஒயிட் என்ன எழுதியிருந்தாங்க, யாரெல்லாம் 1844 முன்னாடி இருந்தாங்களோ அவங்களுக்கு சரியான வியூ இருந்தது, அதுக்கப்புறம் வரவர்கள் இருளுக்குள்ளாக போய்விட்டார்கள், கன்ஃபியூஷன் அண்ட் டார்க்னஸ், குழப்பம் அடைந்தார்கள். அந்த குழப்பத்தின் வாயிலாக இங்கு இப்படி ஆனதற்காக தான் 1850 தேவன் 10 முக்கியமான ட்ரூத், சத்தியத்தை தரிசனத்தின் வாயிலாக எலன் ஜி ஒயிட் அவங்களுக்கு கொடுக்கிறார். இப்பொழுது அநேக மினிஸ்ட்ரி, செல்ஃப் சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரிஸ் லைக் ஒயிட் ஹார்ஸ் மினிஸ்ட்ரிஸ், அமேசிங் ஃபேக்ட்ஸ், அநேக ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த வியூவை எடுத்துக்கொண்டு சபையில் போதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். மேனுஸ்கிரிப்ட் ரிலீசஸ் வால்யூம் 6 206-209 ஃபுல்லாக நாம் வாசிக்க போகிறதில்லை, இது நம்ம ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் வாசிப்போம். Sunday the power of God came upon us like a mighty rushing wind. All arose upon their feet and praised God with a loud voice. It was something as it was when the foundation of the house of God was laid. தேவனுடைய வீட்டினுடைய அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த வருஷம் இது வருகிறது. இது எப்பொழுது என்றால் 1850. நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த 2 சாட்டையும் போட்டு தேவன் உடன்படிக்கை செய்தார், அதுதான் அஸ்திபாரம் என்று சொன்னேன். அந்த அஸ்திபாரம் போடப்பட்ட டேத்தை குறித்து இங்கே பேசுவாங்க, 1850. அப்போ என்ன ஆகுது? ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். அவர் நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வாஸ் இன் ஃபேர்ஹேவன். பிரதர் பேட்ஸ் அண்ட் வைஃப்ஸ் வேர் present. It was quite a good meeting. On our return to Brother Nichols, the Lord gave me a vision and showed me that the truth must be plain upon tables, and it would cause many to decide for the truth by the 3 angels' message, with the 2 former being made plain upon tables. நான் உங்களுக்கு சொன்னேன், 1798 1844 வரைக்கும் முதலாம் தூது, இரண்டாம் தூது அறிவிக்கப்படுகிறது. இந்த சார்ட்ஸை வைத்துக்கொண்டு 1844-43 சார்ட்டை வைத்துக்கொண்டு அவர்கள் முதலாம் தூது, இரண்டாம் தூது பிரஸ்தாபப்படுத்தினார்கள். இதில் ஓய்வு நாளை குறித்து இல்லை. 1850 இந்த சார்ட் நிக்கல்ஸ் போட்ட சார்ட், இந்த சார்ட் போட்டோன்னே கீழே இவங்க ஓய்வு நாள் சத்தியத்தை இங்கே இணைக்கிறார்கள். அப்பொழுது மூன்றாம் தூது நிறைவடைகிறது. இது இரண்டுமே முத்தூதை குறித்து சொல்லுகிற ஒரு சார்ட்ஸாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய சத்தியம், இதுதான் நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் என்று எலன் ஒயிட் சொல்லுகிறார்கள். இதில் என்ன இருக்கிறது? முத்தூது, 3 தூதுகள் இருக்கிறது. இந்த சார்ட்ஸ் இல்லாமல் முத்தூது போதிக்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம். இந்த சார்ட்ஸை குறித்து, இந்த 1850 சார்ட்டை குறித்து அம்மையார் என்ன எழுதுறாங்க பாருங்க. மேனுஸ்கிரிப்ட் ரிலீசஸ் நம்பர் 13 359 1853. I saw that God was in the publishment of the chart by Brother Nichols. இந்த 1850 சார்ட் பிரதர் நிக்கல்ஸ் போட்டாரு. இதில் தேவனுடைய வேலை அங்கே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். I saw that there was a prophecy of this chart in the Bible, and if this chart is designed for God's people, I saw that the charts ordered by God struck the mind favorably even without an explanation. நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்துட்டு கீழே விளக்கம் கொடுத்துருப்பார்கள். ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் அந்த நம்பருக்கு கீழே விளக்கம் இருக்குது. அதனால் யாரும் போதிக்க அவசியம் இல்லை. ஒருத்தர் வந்து இந்த சார்ட்டை பார்த்தாலே அவர் படித்து அவர்கள் புரிந்திருப்பார்கள். ஆனால் 1863 பெரிய ஒரு பிளண்டர், ஒரு தவறு நடந்தது. 1863 ஒரு புதிய சார்ட்டை போட்டாங்க. அந்த புதிய சார்ட்டை வைத்து எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் வேதாகமத்திலேயோ ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸிலேயோ இல்லை. அந்த சார்ட்டை வைத்துக்கொண்டு அதில் பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர்ஸ் தான் இருக்கும், வெறும் எண்கள் மாத்திரமே இருக்கும், கீழே எந்த ஒரு விளக்கமும் இருக்காது. இந்த 2 சார்ட்ஸை குறித்து அம்மையார் என்ன எழுதுறாங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். There is something light, lovely and heavenly in the representation of the angels on the charts. The mind is almost imperceptibly led to God and heaven. இந்த 2 சார்ட்டுகளும் நம்மை எங்கே வழிநடத்துகிறது என்றால் தேவனுக்கும் பரலோகத்திற்கும் நம்மை வழிநடத்துகிறது. இதை ஒருத்தர் பார்த்தால் அவர் இந்த தீர்க்க தரிசனங்களை மிகவும் எளிதாக புரிந்து கொள்வார்
என்று அம்மையார் எழுதுகிறார்கள். இந்த டெய்லி ஏன் தவறாக நாம் போதிக்கிறோம் என்று நாம் பார்ப்போம். தானியேல் 12:11 அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கு மறுவற்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். இங்கே 1290 என்று இருக்கிறது, 1335 என்று இருக்கிறது. இங்கே நமக்கு அன்றாட பலி நீக்கப்பட்ட பிற்பாடு தான் பாலாக்கும் அருவருப்பு வரும். பாலாக்கும் அருவருப்பு பேப்பசியை குறிக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த பேப்பசி வர வேண்டும் என்றால் அன்றாட பலி நீக்கப்பட வேண்டும். நம்மளுடைய பைபிள் காமெண்டேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தானியேல் 12, 11, 12 எங்கே போய் முடிப்பாங்கன்னா, எங்கே ஆரம்பிப்பாங்கன்னா 508 ஆரம்பிப்பார்கள். ஆனால் தானியேல் 8, 12, 11, 12க்கு போகும்போது அங்கே 538. இங்கே நமக்கு அநேக தவறுகள் இங்கு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த ப்ரெசன்டேஷனில் இது என்ன, இது தேவன் எப்படி வேதாகமத்தில் வைத்திருக்கிறார், அதோடைய விளக்கம் என்னன்னு அடுத்த ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்க போகிறோம் தெளிவாக. இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் வந்ததுன்னா, நம்மளுடைய தலைப்பு ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி படிக்காததினாலே இந்த குழப்பங்கள் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். Review and Herald, July 20, 1897. Through the golden pipes, the golden oil will be communicated to us, not by might nor by power, but by my spirit, said the Lord of hosts. By receiving the bright beams of sun of righteousness, God's children shine as lights in the world. பொன்னிறமான அந்த பொன் குழாய்கள் வழியாக, 2 குழாய்கள் வழியாக நமக்கு பொன்னிறமான எண்ணெய் வருகிறது என்று பார்த்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது எங்கே இருக்குன்னா சகரியா 4 இருக்குது. நாம் வாசிப்போம். சகரியா 4:11 பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற அந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். இங்கு 2 பொற்குழாய்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது என்னவா இருந்தது? லா அண்ட் த ப்ராஃபிட்ஸ், நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு சகரியாவின் காலத்தில் இருந்துருது. அப்போ நியூ டெஸ்டமெண்ட் காலத்தில் வந்த பிறகு இது என்ன ஆகிட்டுனா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. மில்லரைட்ஸ்க்கு இது எப்படி இருந்தது? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இப்போ நாம் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இது எப்படி இருக்கிறது என்றால் பைபிள் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, பைபிள் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. இந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், கடைசி காலத்தில் வர ஒவ்வொரு நிகழ்வுகளும் எலன் ஒயிட் அம்மையார் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். நாம் ஒன்றையும் கெஸ் பண்ண அவசியமே இல்லை, எல்லாம் தெளிவாக எழுதிவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதை ஏன் சாத்தான் படிக்க விடாமல் செய்கிறான், ஒரு ஜனங்களை இதுக்கு எதிராக ஏன் ஏவி விடுறான் என்று நாம் படிப்போம். செலக்டட் மெசேஜஸ் வால்யூம் 1 பேஜ் 48. The very last deception of Satan will be to make none affect the testimony of the Spirit of God. Satan cannot have a clear track to bring his deception and bind up souls in his delusions if the warnings and reproofs and counsels of Spirit of God are heeded. சாத்தானுடைய கடைசி வஞ்சகம் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி படிக்க விடாமல் செய்வது. அது ஏன் அவன் படிக்க விடாமல் செய்கிறான் என்றால், அவன் செய்கிற ஒவ்வொரு வஞ்சகமும் தெளிவாக ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருவர் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியை படித்தால் சாத்தான் செய்கிற ஒவ்வொரு வஞ்சகமும் அவர்களுக்கு தெரிந்துவிடும். அந்த ஒரே காரணத்திற்காக சாத்தான் கடைசி காலத்தில் அநேகரை இதற்கு எதிராக ஏவி விடுகிறார். அடுத்த ஸ்லைட் பாருங்கள். இதை நம்ம அட்வென்டிஸ்டில் இதை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா த லெஸ்ஸர் லைட் என்று கூப்பிடுவார்கள். இதை குறித்து அம்மையார் என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள். த கோல் போர்ட்டர் எவாஞ்சலிசம் 37 paragraph 1. The Lord has given a lesser light to lead men and women to greater light. தேவன் எலன் ஒயிட்டின் துவாரமாக 50,000 பேஜுகளுக்கு மேலே கொடுத்திருக்கிறார். அது லெஸ்ஸர் லைட். அது கிரேட்டர் லைட். 1400 பக்கங்கள் கொண்ட வேதாகமத்தை புரிந்து கொள்ள அது உதவுகிறது.
இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்குறவர்களுக்கு அநேக கேள்விகள் வரும். அதில் ஒரு கேள்வி என்னென்னா, இவங்க எப்போ பாரு ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியை யூஸ் பண்ணுறாங்க, வேதத்தை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அவ்வளோவா என்று. வேதத்தின் இருக்கிற ஒரு பக்கத்தை புரிந்து கொள்ள ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி 100 பக்கங்கள் வாசிக்க வேண்டும் என்று இங்கு நாம் பார்க்கிறோம். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். How much good would be accomplished if the books containing this light were read with a determination to carry out the principles they contain. இதை எப்போ ஒரு வசனத்துக்கு விளக்கம் தெரியலையோ அப்போ போய் தேடக்கூடாது. நாம் எப்படி வேதம் படிக்கிறோமோ அதே உற்சாகத்தை இந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸிக்கு ஒருத்தர் கொடுத்தார் என்றால் அது என்ன ஆகும்னு அவங்க கொடுக்குறாங்க பாருங்க. There would be a 1000-fold greater vigilance, a 1000-fold more self-denial and resolute effort. 1000 மடங்கு உங்களை அது காக்கும் என்று இங்கே எழுதுகிறார்கள். நாம் ஏன் இந்த 2520 இந்த அனுதினத்தை நிராகரிக்கிறோம் என்றால், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியை நாம் படிக்கிறது கிடையாது. தீர்க்க தரிசன ஆகமத்தை நாம் நிராகரித்து விட்டோம், படிக்கிறது கிடையாது என்று நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்திலே தேவன் ஒரு சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த சபைக்கு ஒரு தீர்க்கதரிசியும் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நாம் தேவனிடமிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நேரடியாக தேவனிடம் செல்ல முடியாது. தேவன் அந்த வெளிச்சத்தை தீர்க்கதரிசியின் வாயிலாக இந்த லெசர் லைட் என்று சொல்லப்படுகிற இந்த 50,000 பக்கத்திலே தேவன் வைத்திருக்கிறார். இதை படிக்கிற ஒவ்வொருவரும் கடைசி காலத்திலே சத்தியத்திற்குள்ளாக நடத்தப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி இல்லை, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி நமக்கு தேவைதான், ஆனால் அவ்வளவு தேவையில்லை என்று சொல்கிறவர் ஒரு ரெமனண்டாக இருக்க முடியாது. மீதமானவர்களுடைய எண்ணிக்கையிலே அவர்கள் இருக்க முடியாது என்று பார்க்கிறோம். அடுத்த ப்ரெசன்டேஷன்களில் இந்த டெய்லி என்பது வேதத்தில் எப்படி கொடுக்கப்பட்டு இருக்கிறது, தேவன் அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற் கொண்டு சொல்லி கொண்டு வருகிறார், அது எப்படி அவர் சொல்லி கொண்டு வருகிறார் என்று அடுத்த ப்ரெசன்டேஷனில் பார்ப்போம். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற தகப்பனே, இந்த மாபெரும் சத்தியத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் இதை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கட்டளையிடும் பிதாவே. இது சபைக்கு விரோதமாக கொடுக்கப்படுகிற செய்தி அல்லவென்று அவர்களுக்கு புரிய வையும் பிதாவே. நீங்கள் உடன்படிக்கையை மீறிவிட்டீர்கள், அந்த உடன்படிக்கைக்கு திரும்புங்கள் என்று அன்போடு தேவன் அளிக்கிற சத்தமாக அவர்கள் இதை எண்ணி உம்முடைய பாதத்தண்டைக்கு வந்து ரட்சிக்கப்பட கிருபை தரும் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.